இன்னும் ஒன்று நம்பணுமாயா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் மாறிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அறியாத மக்கள் வட இந்தியாவில் பாவம் அந்த வடையை நம்பி இன்னும் காத்துக்கிட்டே இருக்காங்க. 15 லட்சம் வரும் என்று சொல்லி. இன்னும் 10 வருஷம் கழிஞ்சா அந்த 15 லட்சம் ரூபாய்க்கு மதிப்பே இல்லை, 15,000 ரூபா மாதிரி ஆயிரும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் அந்த உலகம் உங்களை ஆசை காட்டி இதோ என்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி 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 நான் தான் உங்களை காப்பாற்ற அந்த ரட்சகர் சொல்லி உங்களை எல்லாம் சொல்லுவாங்க, நான் இருக்கேன் பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கடை சொல்லுவாங்க, ஒரு 10,000 மட்டும் கொடு, ஒரு 20,000 கொடு, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம். உங்களை கறக்க தான் செய்வான். இப்போ பிரச்சனை என்ன, நீ அவன்கிட்ட உதவி போன, ஆனால் பிடுங்குற பணம்லாம் யார்கிட்ட பிடிங்கிட்டு இருக்கான்? உங்கள்கிட்ட பிடிங்கிட்டு இருக்கான். இது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஏமாந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அவர் பெரிய ஆள் இல்லை, அதனால் 10,000 கொடுக்குறோம். ஏங்க உங்கள் பக்கத்தில் எத்தனை பிச்சைக்காரன் வந்தான், 10 ரூபாய் எடுத்து போடுற யோசிச்சிங்க, 10 இனம் எண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் ஈஸியாக நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி 10,000 20,000 உங்கள்கிட்ட பிடிங்கிட்டு போயிட்டு இருக்கான் ஒருத்தன். இப்போ அந்த ஏமாந்த பிறதான் சொல்லுவீங்க, இதை நான் 10 ஏழை கொடுத்துருக்கலாம், நானாவது வயிறார சாப்பிட்டுருக்கலாம், குடும்பமாக சாப்பிட்டுருக்கலாம், வேற ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ எதுக்கும் யூஸ் இல்லாமல் போயிட்டே அப்படின்னு சொல்லி ஏமாறுறோம். வேதம் சொல்லுகிறது, பூமியின் எல்லையில் உள்ளவர்களே, எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க, அப்பொழுது நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, காப்பாற்றப்படுவீங்க.